ஒரு காலத்தில் சோழபுரம் என்ற கிராமம் பசுமையான காடுகளுக்குள் மறைந்து இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு பழமையான கோவில் இருந்தது. அதை மக்கள் பயபக்தியுடன் வழிபட்டு வந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு விதி இருந்தது. இரவு பொழுது அந்த கோவிலுக்கு யாரும் சென்று வழிபடக்கூடாது. ராகவ் என்ற ஒரு இளம் வாலிபன் அந்த கோவிலின் எதிர்மறையான கதைகள் அனைத்தையும் கேட்டு வளர்ந்தவன் இருந்தான். அவன் தாத்தா பல ஆண்டுகளாக அந்த கிராமத்தின் தலைவராக இருந்தவர். ஏனெனில் அந்த கோவிலில் சில ஆத்துமாக்கள் இன்னும் அதை காக்கின்றனர். ஆனால் ராகவ் அந்த எச்சரிக்கைகளை புறக்கணித்து ஒரு நாள் இரவில் அந்த கோவிலுக்கு செல்வதற்கு முடிவெடுத்தான். சூரியன் மறைந்ததும் அவன் விளக்கு எடுத்துக்கொண்டு காடு விட்டு கோவிலுக்குச் செல்லத் தொடங்கினான். அவனுக்கு பயமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு செல்வது அவனுக்கு ஒரு சவாலாகவே இருந்தது. கோவிலின் அருகிலுள்ள இடத்தில் அவன் பாழடைந்த கோபுரங்களை, காலம் கடந்து அழிந்த கோவிலின் சிவன் சிலைகளை பார்த்து நின்றான். அவன் அந்த இடத்திற்கு அருகில் வந்தபோது அந்த கோவிலின் நிலை மிகவும் பயமுடுத்தியது. உள்ளே நுழைந்து அந்த இடத்தில் சற்றே திரும்பி பார்த்ததும் பறவைகளின் இறுக்கமான குரல் கேட்கத் தொடங்கின. ஆனாலும் அவன் பயத்தை மறைத்து அதே நேரத்தில் ஆர்வத்துடன் அந்த கோவிலின் சுவர்களின் உள்ள குறுகிய ஓவியங்களை ஆய்வு செய்யத் தொடங்கினான். அப்போது அவன் விளக்கு திடீரென அணைந்துவிட்டது. இருளில் மூழ்கிய கோவிலிலிருந்து சிரிப்பு மற்றும் குரல்கள் கேட்டன. அவன் யாரது என்று பயந்தவாறு கேட்டான். ஆனால் பதில் எதுவும் கிடைக்கவில்லை. அங்கு அவன் ஒரு பழமையான சிலையை பார்த்து அதன் கண்கள் இளஞ்சிவப்பு மின்னலுடன் ஒளிரக் கண்டான். அவன் நெருக்கமாக சென்றவுடன் அந்த சிலையின் கண்கள் புதுமையான முறையில் ஒளிர்ந்தது. அந்த நேரத்தில் அவனுக்கு உடனே பலவிதமான சத்தம் கேட்டன. அவன் புரியாமல் பயத்துடன் நிற்கின்றான். "நீ வந்துவிட்டாய், ராகவ்" என்ற குரல் அவனுடைய மனதில் கேட்டது. அவனோ, "நான் யாருடன் பேசுகிறேன்?" என்றான். அந்த குரல் பதிலளித்தது, "நான் அந்த கோவிலின் பாதுகாவலன். இந்த கோவிலின் அறையிலே சபிக்கப்பட்டவன். நீ என்னை எழுப்பிவிட்டாய். இதனாலே நீயும் எப்போதும் இங்கே இருக்க வேண்டியதாக ஆயிற்று." அவனும் தப்பித்து ஓடி செல்ல முயற்சிக்கும்போது அவனால் வெளியேற முடியவில்லை. அந்த கோவிலின் உள்ளே இருள் அதிகமாக பரவியது. அங்கே அமர்ந்து விட்டான். சிறிது நேரத்தில் கோவில் திடீரென சூரிய வெளிச்சத்துடன் திறக்கத் தொடங்கியது. ஆனால் அவன் வெளியே வந்தவுடனும் வீட்டுக்கு சென்ற பின்னரும் அது அந்த கோவிலின் பிராய்கள் அவனை தொடர்ந்து பின்பற்றுகிறது போல் அவனுக்கு இருந்தது. அவன் தாத்தாவிடம் அவனுடைய பயங்களை பகிர்ந்தபோது அவன் தாத்தா சொன்னார், "நான் உன்னிடம் எச்சரிக்கை கொடுத்தேன். ஆனால் நீ அதை மீறினாய். ராகவ் என்ன செய்தாலும் அந்த ஆவிகளின் குரல் மட்டும் கெட்டுக்கொண்டே இருக்கும்.